Hi friends, welcome to my channel. நான் இலக்கிய உலகநாதன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டிலே செய்யலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னோடய சன்னுக்கு ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் எப்படி அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பறக்கும் யானை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். பலூனில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கம் போட்டுக்கிறோம். அதை வந்து பேப்பரோட சென்டராக வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடில் காது மாதிரி இப்படி வரையணும். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு அதனுடைய சென்டர் பகுதியை அப்படியே கட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு 2 காது மாதிரி கிடச்சிருச்சு. அந்த ஒரு சைட் காது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி அதில் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடணும். இன்னொரு சைடு அது மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த யானை பார்த்திங்கன்னா நமக்கு பறக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கிறோம். அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் இதேமாதிரி ஹாஃபாக வச்சுட்டு அந்த யானையோட ஒரு சைடு வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ 2 சைடும் கண்ணு கிடச்சிச்சு நமக்கு. ஸோ பறக்கும் யானை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்பம். நான் டிரான்ஸ்போர்ட்ஸை வச்சு இந்த கார்டெலாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து பஞ்ச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டபுள் சைட் பஞ்சிங் மிஷின் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி டபுள் சைடும் வச்சு பஞ்ச் பண்ணிடலாம். நான் சிங்கிள் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ஹாஃபாக எடுத்துக்கிட்டு பஞ்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கணும். அதை வந்து இந்த ஹோலில் விட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்டிக்கர் விற்கும். அந்த ஸ்டிக்கர் நமக்கு ஸ்டிக் பண்ணி ஈஸியாக இருக்கும். அதை கட் பண்ணி பசங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அவங்களே வந்து பேப்பரில் ஸ்டிக் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டிக்கர் கீழேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அதோட நேமை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்கள தானாகவே எழுத வைக்கணும். இது என்னுடைய சன்னு வந்து அவங்களாவே எழுதினாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ளே ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸோட கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி செய்யலான்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் கிட். இது நமக்கு ஷாப்லேயே கிடைக்கும். பட் நம்ம வீட்டிலே எப்படி வந்து சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நாங்கள் கடையில் கொடுத்து நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹோல் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் வீலில் உள்ள கம்பி. இது நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். அடுத்து வந்து பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அப்படியே அந்த ஹோலுக்கு நேராக அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நம்ம இதில் வந்து 1s 10s 100 1000 அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு ஹோல்லையும் அப்படியே மாட்டி விட்டுடணும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த பீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.